முதல்ல வருமா கபிலனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான்னு கண்டுபிடிப்போம். ஏய் சிவா, ஒருவேளை கபிலனோட ஆளுங்க இங்க வேற ஏதாவது ரூம்ல தங்கியிருக்கலாம்ல? ஆனா அவன் புக் பண்ணது 2 ரூம் தானே. அது பை மிஸ்டேக்கா சேஞ்ச் ஆயிருக்கலாம்ல? இருக்கலாம். அப்ப நாம இங்க இருக்க மொத்த ரூமையும் வாட்ச் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம எல்லா ரூம்லயும் கேமரா செட் பண்ணி ஆகணும். ஆனா நாம இங்க ஐஜியோட ரிலேஷன் சொல்லி தானே ஸ்டே பண்ண வந்திருக்கோம். நாம எப்படி மற்ற ரூம்ல எல்லாம் போய் கேமராவை செட் பண்றது? ஒருவேளை மற்ற ரூம்ல எல்லாம் கெஸ்ட்டுங்க இருந்தா தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் வரும்ல. கரெக்ட் தான். நம்மளால மத்த ரூமுக்கு தான் போக முடியாது. ஆனா நம்மளால வேற யாரையாவது போக வைக்க முடியும்ல? நீ யார சொல்ற? நம்ம இன்ஃபார்மர் காமாட்சி தான். அவங்களுக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்பா தான் கூப்பிடுறாரு. மாமாவா? மாமா எதுக்கு இப்ப கால் பண்றாரு? இந்த அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, என்னன்னு கேளு. ஹலோ ஐலி, எங்க இருக்க? வேலையா வெளியில வந்திருக்கேன் மாமா. சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமாமா? என்னாச்சு மாமா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, சிவா கிட்ட சொல்லிக்க வேண்டாம், நீ மட்டும் வா. மாமா, அவசியமா இப்பவே வந்தாகணுமா? ஏதாவது எமர்ஜென்சியா? இப்பவே வந்தா நல்லா இருக்குமா? எனக்காக வா ப்ளீஸ். சரிங்க மாமா, நான் வரேன். நான் வெயிட் பண்றேன், வா. ஓகே சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐலி, இப்பவே கிளம்ப போறியா? அதான் உங்க அப்பா வர சொன்னாரே, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரி, நானும் கூட வரேன். நீங்களுமா? மாமா என்ன சொன்னாருன்னு கேட்கலையா? அவர் என்கிட்ட மட்டும் தனியா ஏதோ பேசணும்னு சொன்னாரு. நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா நீங்க 2 பேரும் என்ன பத்தி தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சிவா, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அதே எப்படி 2 பேரும் தனியா பேசிக்கணும்னு நினைக்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலாம்? நீங்க பாரு, இப்படி எல்லாம் சமாளிக்காத. நானும் கண்டிப்பா வருவேன். நோ சிவா, சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் பிடிக்காதீங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐலி 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 இரு. நானும் வரேன் ஐலி, ப்ளீஸ். நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? என்ன சிவா இப்படி கேக்குறீங்க? நாம இங்க இல்லனா வருமா வர சான்ஸ் இருக்குல்ல? யாராவது ஒருத்தராவது இங்க இருந்தா தானே கம்யூனிகேட் பண்ண முடியும். அதெல்லாம் இனிமே வருமாலாம் வரமாட்டான். நானும் வரேன், வா போலாம் ஐலி, வா. வருமா வரமாட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமா, அனுப்பிடுறேன். சரி, நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த மெயில பார்த்துட்டேன். இல்ல நீங்க கமிட் பண்ண வேண்டாம், நான் வர சொல்றேன். ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். என்ன சித்தப்பா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இந்திரா. என்னன்னு சொல்லுங்க. நான் தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேம்மா. என்ன சொல்றீங்க சித்தப்பா? இத்தனை வருஷமா இந்த குடும்பம் தான் என் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால அப்படி இருக்க முடியாது இந்திரா. அதனால நான் எடுத்திருக்கிற இந்த முடிவை மதிச்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னாச்சு இந்த ஆளுக்கு? ஏதோ பெருசா பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன சித்தப்பா, என்ன ஆச்சு? இப்போ எதுக்காக நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன், நான் தனியா பிசினஸ் பண்ணக்கூடாதா? சித்தப்பா, நான் அப்படி சொல்லல. சொசைட்டில நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உங்களுக்கு அது தெரியும் தானே? இப்போ நீங்க மட்டும் தனியா பிசினஸ் பண்றேன்னு போனீங்கன்னா அது நம்ம குடும்பத்தோட பேருக்கே பெரிய அவமானம். சித்தப்பா, தயவு செஞ்சு இந்த முடிவை மறந்துடுங்க சித்தப்பா. இதுவே
உதய பெருமாளனோ இல்ல கபிலனோ வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தா நீ முடியாதுன்னு சொல்லியிருப்பியா இந்திரா? அது புரிஞ்சு போச்சு. நேத்து அவங்க செஞ்சதுக்கு பதிலுக்கு இன்னைக்கு இவர் செய்யறாரா? ரைட்டு. என்னடா சொத்துக்கு ஆசைப்படுறவன் நினைச்சியா என்ன? மாம்சு, அதுக்காக தானே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா சொன்ன? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன. இருங்க இருங்க, உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்னடா சொன்ன? சித்தப்பா, இத பாருங்க, இது என்னோட பர்சனல் மேட்டர். இதுல நீங்க தலையிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். போங்க இங்க இருந்து. இந்திரா, இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? போங்கன்னு சொல்றேன்ல. டேய், அதான் இந்திராவே சொல்லிட்டால, போடா போடா. வந்துட்டான் பெரியவனாட்டான். சித்தப்பா, அப்பா போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நீங்களும் உதய பெருமாள் சித்தப்பாவும் தான் காரணம். செழியன் அப்படி பேசிட்டு போனதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க சித்தப்பா. நான் என்னைக்குமே உங்களை பிரிச்சு பார்த்ததே இல்ல, அப்படி பார்க்கவும் மாட்டேன். உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் வர மாதிரி நான் நடந்துகிட்டு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது தான் எல்லாத்தை விட முக்கியம். நீங்களும் அந்த மாதிரி தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தனியா பிசினஸ் பண்ற ஐடியாஸ் எல்லாம் நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சித்தப்பா. பாத்தியா, நான் என்ன கேட்டா அவ எப்படி மனசு கொண்டாதபடி சமாளிச்சுட்டு போறா பாரு. இவங்கெல்லாம் அவ்வளவு விவரம், அப்படிதானே? இருக்கட்டும், நான் எவ்வளவு விவரமானவன்னு இவங்களுக்கு காட்டுறேன். சிவாவோட அம்மா சங்கரையை நானும் காதலிச்சது அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா விதி எங்களை ஒன்னா வாழ விடல. என்னென்னமோ நடந்துருச்சுமா. ஒரு முக்கியமான நேரத்துல நான் அவளை பிரிஞ்சு போற சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்னால கடைசி வரைக்கும் அவளை பார்க்கவே முடியல. நான் சங்கரையை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கான பலனை இன்னமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உனக்கும் தெரியும், சிவாவுக்கும் தெரியும். சங்கரி ரொம்ப நல்லவன். வெறும் பேச்சுக்காக இதை சொல்லல, உண்மையாவே அவன் நல்லவர். மத்தவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவளால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாமா. அவளோட குணம் யாருக்குமே கிடையாது ஐலி. சத்தியமா சொல்றேன், என் லைஃப்ல இப்போ வரைக்கும் அவளை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை.